வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம மின் துகள்களின் தொடர் பரவலால உருவாகக்கூடிய மின்புலத்தை கணக்கிடுவது எப்படி அப்படிங்கறது தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு புள்ளி மின்துகளின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை எப்படி கணக்கிடுவது அப்படிங்கறத படிச்சிருக்கீங்க. கூலும் விதிப்படி ஒரு புள்ளி கியூங்கிற ஒரு மின்னூட்டம் கொண்ட ஒரு புள்ளி மின்துகளின் காரணமாக பிங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை நம்ம இ வெக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இ வெக்டருடைய மதிப்பு 1/4πε0 Q by R square R cap. இதுல Qங்கிறது அந்த புள்ளி மின்துகளினுடைய மின்னூட்டம், Rங்கிறது அந்த புள்ளி மின்துகளுக்கும் அந்த Pங்கிற புள்ளிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு, R capங்கிறது இந்த புள்ளி மின்துகளையும் இந்த Pங்கிற புள்ளியையும் இணைக்கக்கூடிய கோட்டுல Qவிலிருந்து Pஐ நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர். 4πε0ல ε0ங்கிறது வெற்றிடத்தின் விடுதிரு. சரி, இது தவிர நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா பல புள்ளி மின்துகள்கள் கொண்ட ஒரு அமைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அமைப்பின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை இதே கூலும் விதியை பயன்படுத்தி கணக்கிடுவது எப்படி அப்படிங்கறத நீங்க பாத்திருக்கீங்க. நீங்க என்ன பாத்திருக்கீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப Q1, Q2, Q3 அப்படின்னு சொல்லிட்டு 3 புள்ளி மின்துகள்கள் எடுத்திருக்கோம். இந்த 3 புள்ளி மின்துகள்கள் கொண்ட ஒரு அமைப்பின் காரணமாக ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய Pங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு Pங்கிற பாயிண்ட்ல உருவாகக்கூடிய ஒரு மின்புலத்தை கணக்கிடுவது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இந்த Pங்கிற பாயிண்ட்ல இந்த Q1ங்கிற மின்துகளின் காரணமாக உருவாகக்கூடிய மின்புலம் அது இங்க E1P வெக்டர்னு போடப்பட்டிருக்கு. அதே போல Q2வினால் Pங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் அது E2P வெக்டர்னு போடப்பட்டிருக்கு. அதே போல Q3னால இந்த Pங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் அது E3P வெக்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தனித்தனியே ஒவ்வொரு மின்துகளின் காரணமாகவும் உருவாகக்கூடிய மின்புலத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்லா மின்புலங்களையும் நம்ம வெக்டர் அடிஷன் பண்ணும்போது நமக்கு அந்த புள்ளியில இந்த எல்லா மின்துகள்களின் காரணமாக உருவாகக்கூடிய நிகர மின்புலம் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கான பேர் நம்ம ஈநெட் வெக்டர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈநெட் வெக்டர்ங்கிறது E1P வெக்டர் பிளஸ் E2P வெக்டர் பிளஸ் E3P வெக்டர். இந்த வீடியோல நாம இதே ரிசல்ட்ஸை பயன்படுத்தி, அதாவது கூலும் விதி மற்றும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் மேற்பொருந்துதல் தத்துவம், இதை பயன்படுத்தி ஒரு பொருள்ல மின்துகள்கள் தொடர்ச்சியாக பரவி இருந்தா அதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை கணக்கிடுவது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம மின்துகள்களின் தொடர் பரவல் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படிங்கறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பொருள் மின்னூட்டம் பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா எதன் காரணமாக மின்னூட்டம் பெறுகிறது? ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸை காட்டிலும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும் போது அந்த பொருள் நெகட்டிவ்லி சார்ஜ், அதாவது எதிர் மின்னூட்டம் கொண்டதாக மாறுகிறது. அதே போல ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸை காட்டிலும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் குறைவாக இருக்கும் போது அந்த பொருள் நேர் மின்னூட்டம் கொண்டதாக மாறுகிறது. அப்போ ஒரு பொருளுக்கு எலக்ட்ரான் கொடுக்கப்பட்டாலோ அல்லது ஒரு பொருளிலிருந்து எலக்ட்ரான் எடுக்கப்பட்டாலோ அந்த பொருள் மின்னூட்டம் பெற்றதாக மாறுகிறது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? சரி, அப்போ ஒரு பொருள் மின்னூட்டம் பெறுகிறது நம்ம சொல்லும் போது எவ்வளவு எலக்ட்ரான்கள் டிரான்ஸ்பர் மூலமாக தான் மின்னூட்டம் ஒரு பொருளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப ஒரு எலக்ட்ரான் ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு போகுது அப்படின்னா எவ்வளவு சார்ஜ் அந்த பொருளுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது? இப்போ ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் சாதாரணமா நம்ம ஈங்கிற சிம்பலை பயன்படுத்துவோம். இப்ப ஈனுடைய மதிப்பு, அதாவது ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1.602 into 10⁻⁻19 கூலும்ஸ். சரி, அப்போ ஒரு பொருளுக்கு ஏதோ ஒரு பொருள் எடுத்துப்போம். இப்ப இந்த பொருளுக்கு நம்ம மின்னூட்டம் கொடுக்குறோம், ஒரு எலக்ட்ரானை கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். ஒரு எலக்ட்ரான் இந்த பொருள் கொடுக்கப்படும் போது அது கிடைக்கக்கூடிய சார்ஜ் பார்த்தோம்னா 1.602 into 10⁻⁻19. இப்ப இந்த பொருளுக்கு 2 எலக்ட்ரான்கள் கொடுக்கப்படுதுன்னு எடுத்துப்போம். அப்ப இந்த பொருள் இருக்கக்கூடிய மொத்த சார்ஜ் என்னவாக மாறும்? 2 times 1.602 into 10⁻⁻19 இல்லையா? அதே இது 3 எலக்ட்ரான்கள் கொடுக்கப்பட்ட 3 times 1.602 into 10⁻⁻19. அப்போ ஒரு பொருள் மின்னூட்டம் பெறும்போது எப்பவுமே அந்த மின்னூட்டம் எப்படி இருக்கிறது? அந்த மின்னூட்டம் ஒரு குவாண்டம் தன்மை கொண்டதாக இருக்கிறது இல்லையா? ஒரு டிஸ்கிரீட்டாக இருக்கிறது, பிரிநிலை கொண்டதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மின்னூட்டம் ஒரு பொருள்ல தொடர்ச்சியாக பரவி இருக்கு. தொடர்ச்சியாக பரவி இருக்கிறதுனா என்னது? சாதாரணமா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பால் எடுத்துட்டு ஒரு பால் மேல நம்ம ஒரு துணியை போட்டு மூடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பாலினுடைய பரப்பின் மேல இந்த துணி முழுமையாக மூடி இருக்குங்கிறதான அர்த்தம் இல்லையா? அதே போல மின்னூட்டம் தொடர்ச்சியாக பரவி இருக்கு அப்படின்னா எங்க பார்த்தாலும் எந்த இடைவெளியும் இல்லாமல் தொடர்ச்சியாக மின்னூட்டம் இருக்கு அப்படிங்கறத அதனுடைய அர்த்தம். அப்போ மின்துகள்கள் ஒரு பொருளுக்கு கொடுக்கப்படும் போது, மின்துகள்கள் நான் சொல்லும் போது எலக்ட்ரான்கள் ஒரு பொருளுக்கு கொடுக்கப்படும் போது அந்த பொருள் மின்னூட்டத்தை பெறுகிறது அப்படின்னா அந்த மின்னூட்டம் எப்படி தொடர்ச்சியாக இருக்க முடியும்? தனித்தனியாக தானே இருக்க முடியும் இல்லையா? ஒரு எலக்ட்ரான் போனா அந்த ஒரு எலக்ட்ரான் அந்த பொருள்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு எலக்ட்ரான் போகும்போது அந்த இன்னொரு எலக்ட்ரான் இந்த பொருள்ல வேற ஒரு இடத்துல இருக்கும். அப்போ
மின்துகள்கள் வந்து ஒரு பொருள்ல வந்து கண்டினியூஸாக எப்படி இருக்க முடியும்? டிஸ்கிரீட்டாக ஒரு பிரிநிலையோடு மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கறதா நம்மளுடைய புரிதல் இல்லையா? கண்டிப்பாக வந்து பிரிநிலையோடு தான் இருக்கும். எப்போ நம்ம அணு அளவுல பார்க்கும்போது நம்ம ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் தனித்தனியாக பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த எலக்ட்ரான்கள் தனித்தனியாகவும் அவற்றுக்கு இடையே வந்து நல்ல இடைவெளியும் இருக்கிறது வந்து நமக்கு தெரியும். எப்போ நம்ம வந்து மைக்ரோஸ்கோபிக்காக பார்க்கும்போது, அணு அளவுல போய் நம்ம பார்க்கும்போது. அதே இது ஒரு பொருள்ல நம்ம மேக்ரோஸ்கோபிக்காக பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான ஒரு சிறிய அளவு மின்னூட்டம் கொடுக்கப்படும் போதே அதிகப்படியான எலக்ட்ரான்கள் வந்து டிரான்ஸ்பர் ஆகிற காரணத்தினால அதை பார்க்கும்போது மேக்ரோஸ்கோபிக்காக நம்ம என்ன அப்ராக்சிமேட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த மின்துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி வந்து மிக மிக குறைவாக இருக்கும் காரணத்தினால அது வந்து தொடர்ச்சியாக பரவி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு சார்ஜ் நம்ம ஒரு பொருள் கொடுக்கும் போது எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்பர் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போமே. அப்படி பார்க்கும்போது நம்ம ஏன் இது வந்து தொடர்ச்சியாக பரவி இருக்குங்கிறது சொல்றோம் அப்படிங்கறது நமக்கு வந்து புரியும். இப்ப இங்க பாருங்க, நம்ம ஒரு ஸ்பியர் எடுத்திருக்கோம், ஒரு கோளத்தை எடுத்திருக்கோம். இப்ப இந்த கோளத்துக்கு நம்ம வந்து ஒரு மின்னூட்டத்தை கொடுக்கிறோம். எவ்வளவு மின்னூட்டத்தை கொடுக்கிறோம் அப்படின்னா 1 நானோ கூலும் மின்னூட்டத்தை கொடுக்கிறோம். ஒரு நானோ கூலும் மின்னூட்டம்னா எவ்வளவு? 1 × 10⁻⁻⁹ கூலும்ஸ் இல்லையா? அதான ஒரு நானோ கூலும்ங்கிறது. சரி, இப்ப வந்து இவ்வளவு மின்னூட்டம் ஒரு பொருளுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போல் எலக்ட்ரான்கள் வந்து அந்த பொருளுக்கு டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறது அப்படிங்கறதான அதுக்கு அர்த்தம் இல்லையா? அவ்வளவு எலக்ட்ரான்கள் கொடுக்கப்படும் போதுதான் அந்த மின்னூட்டத்தை அது பெறுகிறது. சரி, அப்ப இந்த 1 × 10⁻⁻⁹ கூலும் ஒரு பொருளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்கள் அந்த பொருளுக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டது அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணுவோமே. எப்படி பண்றது? நமக்கு ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து தெரியும், 1.602 × 10⁻⁻19 கூலும்னு தெரியும். அப்ப ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும் போது இவ்வளவு சார்ஜ் கிடைச்சது அப்படின்னா இந்த 1 × 10⁻⁻⁹ கூலும் கிடைப்பதற்கு எத்தனை எலக்ட்ரான்கள் டிரான்ஸ்பர் ஆயிருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணுவீங்க? மொத்தம் எவ்வளவு சார்ஜ்? 1 × 10⁻⁻9 டிவைடட் பை ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் இல்லையா? அதை பண்ணும்போது எத்தனை எலக்ட்ரான்கள் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு இந்த மின்னூட்டத்தை கொடுப்பதற்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அப்படி ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாருங்க, இந்த அளவுக்கு. இதுதான் வந்து நம்ம ஒரு நானோ கூலும் சார்ஜுக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட வேண்டிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இதனுடைய கவுண்ட் எவ்வளவு அப்படிங்கறத பாருங்களேன். இதோட கவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எவ்வளவு இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா 624 கோடி எலக்ட்ரான்கள் வந்து ஒரு பொருளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்படும் போது கொடுக்கப்படும் போதுதான் அதுக்கு வந்து ஒரு நானோ கூலும் சார்ஜ் வந்து உருவாகிறது. அப்ப எவ்வளவு அதிகமான எலக்ட்ரான்கள் வந்து கொடுக்கப்படணுங்கிறது பாருங்க. அப்போ இவ்வளவு அதிகமான மின்துகள்கள் இவ்வளவு சிறிய மின்னூட்டத்துக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னா அதை நம்ம மேக்ரோஸ்கோபிக்காக அந்த பொருள் வந்து அந்த சார்ஜ் பாடியை நம்ம பார்க்கும்போது அதுல வந்து மின்துகள்கள் வந்து எப்படி இருக்கும்? அணு அளவுல போகும்போது தனித்தனியாக தெரிந்தாலும் கூட நம்ம மேக்ரோஸ்கோபிக்காக பார்க்கும்போது அந்த பொருளில் இருக்கக்கூடிய மின்துகள்கள்னு பார்க்கும்போது அந்த மின்துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி வந்து மிகவும் ஒரு புறக்கணிக்கத்தக்க இடைவெளியாக இருக்கும். அதனால நாம் அதை வந்து தொடர் பரவல்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். அது ஏன் நம்ம அதை அப்ராக்சிமேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதே நம்ம வேற எப்படி பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? பல மின் துகள்கள் கொண்ட ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அந்த அமைப்பின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்? அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா மின் துகள்களையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு அது அந்த குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து எவ்வளவு தொலைவுல இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதனால உருவாகக்கூடிய மின்புலத்தை தனியாக கண்டுபிடிக்கிறோம். அப்படி எல்லா மின் துகள்களுக்கும் கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? வெக்டர் அடிஷன் பண்றோம் இல்லையா? அப்போ இவ்வளவு எலக்ட்ரான்கள் அல்லது இவ்வளவு மின் துகள்கள் போயிருக்கு அப்படின்னா இந்த அப்ரோச் நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ண முடியுமா? தனித்தனியாக எவ்வளவு எலக்ட்ரான்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இந்த மின் புலத்தை கண்டுபிடிச்சு வெக்டர் அடிஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? அப்ப அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதனாலதான் நமக்கு வந்து இந்த தொடர் பரவலுக்கு வந்து ஒரு தனி அப்ரோச் வந்து தேவைப்படுகிறது. ஆனா அடிப்படையில பார்த்தோம்னா இதே கூலும் விதி, இதே சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் தான். ஆனா தொடர்ச்சியாக பரவி இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நம்ம சாதாரணமாக தனித்தனியாக எடுத்து ஒண்ணுக்கு வெக்டர் அடிஷன் பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கால்குலஸ பயன்படுத்துறோம். சரி, அதை எப்படி பண்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம் வாங்க. சரி, இப்ப நம்ம வந்து இதே இந்த கோளத்துக்கு நம்ம வந்து மின்னூட்டம் கொடுத்தோம் இல்லையா? இப்ப இந்த மின்னூட்டம் ஒரு நானோ கூலும் மின்னூட்டம் இருக்கிறதா எடுத்துப்போம். இப்ப நீங்க அந்த மின்னூட்டத்தை நீங்க பாக்குறீங்க, பல மின் துகள்கள் தொடர்ச்சியாக பரவி இருக்கிறத பாக்குறீங்க இல்லையா? சரி, இப்ப நம்ம வந்து இந்த மின் துகள்கள் வந்து இந்த கோளத்தினுடைய பருமன் முழுக்க தொடர்ச்சியாக பரவி இருக்கிறதாக நம்ம வந்து எடுத்துப்போம் இந்த கேஸ்ல. சரி, அப்ப இந்த கேஸ்ல வந்து இந்த குறிப்பிட்ட கோளத்தின் இந்த சார்ஜ் பாடி இந்த சார்ஜ் ஸ்பியரின் காரணமாக இந்த மின்னூட்டம் பெற்ற இந்த கோளத்தின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளி ஒரு குறிப்பிட்ட புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை நம்ம வந்து கணக்கிடலாம். இப்ப இந்த பிங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை தான் நம்ம வந்து கணக்கிட போறோம்.
சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த முதல்ல வந்து நம்ம இது வந்து தொடர் பரவல்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன் தொடர் பரவல்ல இருக்கு? ஏன்னா அளவுக்கு அதிகமான மின் துகள்கள் அவற்றுக்கு நடுவே இருக்கக்கூடிய இடைவெளி வந்து மேக்ரோஸ்கோபிக்கா பார்க்கும்போது மிக மிக குறைவாக இருக்கு அப்படின்னால இது தொடர் பரவல்ல இருக்கு. சரி, அப்ப தொடர் பரவல்ல இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து சிறு 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 பருமன் கூறுகளாக நம்ம வந்து பிரிக்க போறோம். ஏன்னா இதனுடைய பருமன் முழுக்க மின் துகள்கள் வந்து பரவி இருக்கிறதா நம்ம எடுத்துக்க போறோம். அதுவும் சீராக பரவி இருக்கிறதாக எடுத்துக்க போறோம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதனுடைய மொத்த பருமனை வந்து சிறு 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 பருமன் கூறுகளாக பிரிக்க போறோம். எப்படிப்பட்ட பருமன் கூறுகளாக பிரிக்க போறோம் அப்படின்னா, இன்ஃபினிட்டிசிமலி ஸ்மால், மிக மிக சிறிய மீச்சிறு அளவுக்கு உள்ள ஒரு பருமன் கூறாக பிரிக்க போறோம். அது எப்படிப்பட்ட பருமன் கூறாக இருக்கணும் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த மின்னூட்டம் இருக்கு இல்லையா, அந்த மின்னூட்டம் வந்து ஒரு புள்ளி மின்துகளை போன்ற ஒரு மின்னூட்டமாக இருக்கணும். ஏன் புள்ளி மின்துகளை போன்ற ஒரு மின்னூட்டமாக இருக்கணும்? ஏன்னா நமக்கு புள்ளி மின்துகளுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலத்தை கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? ஒரு புள்ளி மின்துகள்னாலதான் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலத்துக்கு நம்ம கூலும் லாவை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த காரணத்தினால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இதை வந்து மொத்தமாக சிறு 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 புள்ளி மின்துகள்களாக பிரிக்கிறோம். அப்ப அது போல புள்ளி மின்துகள்களை கொண்ட பருமன் கூறுகளாக நம்ம வந்து பிரிக்கிறோம். அப்படி ஒவ்வொரு பருமன் கூறையும் நம்ம ஒரு டிவி, மொத்த வால்யூம் நம்ம வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அதுல மிகச்சிறிய ஒரு வால்யூம் அப்படின்னு சொல்லும் போது டிவி அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்துவோம். சரி, அப்ப அப்படி ஒரு பருமன் கூறை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. இதுதான் வந்து அந்த நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஒரு கியூப் வடிவில் ஒரு பருமன் கூறு. இதுதான் வந்து அந்த பருமன் கூறு. அந்த பருமன் கூறுல இருக்கக்கூடிய மின்னூட்டம் பாத்தீங்க அப்படின்னா DQ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கியூக்கு வந்து சார்ஜ், பெரிய சார்ஜாக இருந்தா கியூன்னு பயன்படுத்தும். மிகச்சிறிய இன்ஃபினிட்டிசிமலி ஸ்மால், மீச்சிறு மின்னூட்டமாக இருக்க காரணத்தினால DQ அப்படிங்கிற நோட்டேஷனை நம்ம வந்து பயன்படுத்துறோம். சரி, இப்போ இந்த DQங்கிற புள்ளி மின்துகளை போன்ற மின்னூட்டம் காரணமாக இந்த Pங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் கண்டுபிடிக்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியும் இல்லையா? கூலும் விதி தான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே. அப்ப அதை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த DQனால இந்த P புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை நம்ம அழகா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதுக்கு நமக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வேணும்? அந்த மின்னூட்டம் என்னன்னு தெரியணும். அந்த புள்ளிக்கும் அந்த மின்னூட்டத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு தெரியணும். அந்த தொலைவு வந்து இங்க R அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இந்த அது போல அந்த P புள்ளியில இந்த இந்த DQங்கிற சிறிய மின்னூட்டத்தின் காரணமாக உருவாகக்கூடிய மின்புலத்தை நம்ம DE வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுக்கலாம். எல்லா மின்துகள்கள்னாலும் உருவாகக்கூடிய மின்புலத்துக்கு நம்ம E வெக்டர்னு பேர் கொடுப்போம். இந்த சிறிய புள்ளி மின்துகளை போன்ற மின்னூட்டத்தினால் உருவான மின்புலம்னால DE வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுப்போம். சரி, அப்ப என்ன பண்ணலாம்? கூலும் விதியை பயன்படுத்திடலாம் இல்லையா? கூலும் விதியை பயன்படுத்தி நம்ம இந்த DE வெக்டருடைய மதிப்பு என்ன சொல்லலாம்? 1/4πε0 DQ டிவைடட் பை R ஸ்கொயர் R கேப் அப்படின்னு சொல்லலாம். R கேப்ங்கிறது இந்த DQக்கும் இந்த Pங்கிற புள்ளிக்கும் இடையே DQவிலிருந்து Pஐ நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துப்போம். சரி, இப்ப நமக்கு இந்த சிறிய பருமன் கூறில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் காரணமாக இந்த P புள்ளியில உருவான மின்புலத்திற்கான சமன்பாடு கிடைச்சிருச்சு. இப்ப நமக்கு இது போல எத்தனை பருமன் கூறுகள் இருக்கு? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வால்யூம் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம சிறு 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 பருமன் கூறுகளா பிரிச்சிருக்கோம். அப்ப எண்ணிலடங்கா அளவுக்கு பருமன் கூறுகள் இருக்கும். இந்த எல்லா பருமன் கூறுகள் காரணமாகவும் இந்த மாதிரி இந்த P புள்ளியில ஒரு சிறு மின்புலம் DE வெக்டர் ஒரு சிறு மின்புலம் உருவாகும் இல்லையா? அந்த எல்லா மின்புலங்களையும் நம்ம வந்து சேர்க்கணும். இப்ப அதை ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து இந்த பருமன் முழுக்க அதை வந்து இன்டகிரேட் பண்ணலாம் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்றோங்கிறது பாருங்க. அப்ப இந்த மொத்தமாக இந்த ஸ்பியர்ல இருக்கக்கூடிய எல்லா மின்துகள்களின் காரணமாக இந்த P புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை நம்ம E வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த E வெக்டரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்டகிரேஷன் ஆஃப் DE வெக்டர் பண்றது மூலமா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எங்க இன்டகிரேட் பண்ணணும்? இதனுடைய பருமன் முழுக்க நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பருமன் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பருமன் கூறுகளினால் உருவான மின்புலங்களையும் நம்ம வந்து ஆட் பண்றோம் அப்படிங்கறத அதனுடைய அர்த்தம். சரி, அப்ப என்ன வரும்? 1/4πε0 இன்டகிரல் DQ டிவைடட் பை R ஸ்கொயர் R கேப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, அப்ப இந்த அப்ரோச்சை பயன்படுத்தி தான் ஒரு பொருள்ல மின்துகள்கள் தொடர்பரவல்ல இருந்தா அந்த தொடர்பரவலின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். சரி, நம்ம இந்த எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் வந்து பருமன் முழுக்க மின்னூட்டம் பரவி இருந்தா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். இதே போல மின்னூட்டம் வந்து எப்படி எல்லாம் பரவி இருக்கலாம்? ஒரு பொருளினுடைய நீளம் முழுக்க பரவி இருக்கலாம், அல்லது அந்த பொருளினுடைய பரப்பு முழுக்க பரவி இருக்கலாம், அல்லது அந்த பொருளினுடைய பருமன் முழுக்க பரவி இருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஏதோ ஒரு டைமென்ஷன்ல பரவி இருக்கலாம், 2 டைமென்ஷன்லயும் இருக்கலாம், இல்ல 3 டைமென்ஷன்ஸ்லயும் இருக்கலாம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு பரவலையும் பொறுத்து எப்படி பரவி இருக்கிறது அப்படிங்கறதையும் பொறுத்து நம்ம எப்படி வந்து இன்டகிரேட் பண்ண போறோம், எங்க இன்டகிரேட் பண்ண போறோம், எந்த காம்பனன்ட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணி இதனுடைய மொத்த மின்புலத்தை கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறது மாறுது.
இப்ப நம்ம அதே மின்னூட்ட பரவலை பொறுத்து நம்ம இதை வந்து 3 வகையாக, இந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் தொடர் மின்னூட்ட பரவலை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படிங்கறத பாப்போம் வாங்க. இப்போ மின்னூட்டம் வந்து ஒரு பொருள்ல அதனுடைய நீளத்தில் மட்டுமே பரவி இருந்தா அதை வந்து நம்ம நீள் மின்னூட்ட பரவல், லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றோம். சரி, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பியில் இருக்கக்கூடிய மின்துகள்கள். இப்போ ஒரு கம்பியில இருக்கக்கூடிய மின்துகள்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மின்துகள்கள் வந்து நீளத்தில் மட்டுமே சீராக பரவி இருக்கும். அது எப்படி, அது கம்பிங்கும் போது அதுவும் ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் தானே இல்லையா? அது ஒரு சிலிண்டர் போல தானே இருக்கும். அதுக்கு ஒரு நீளம் இருக்கு, அதுக்கு ஒரு குறுக்கு வெட்டு பரப்பளவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுல நீளத்தில் மட்டுமே பரவி இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மைண்ட்ல வருது. அது என்ன பார்த்தோம்னா, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அப்ராக்சிமேஷன். அது ஒரு கம்பியினுடைய நீளம் வந்து அந்த கம்பியினுடைய குறுக்கு வெட்டு பரப்பளவை காட்டிலும் மிகவும் அதிகமாக இருக்கும் போது நம்ம அதை என்ன எப்படி அப்ராக்சிமேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதோட நீளத்தை மட்டுமே நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். அதனாலதான் நம்ம இங்க வந்து ஒரு லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு கம்பியில மின் துகள்கள் பரவி இருக்கிறத எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஒரு பொருளினுடைய பரப்பில் மட்டுமே மின் துகள்கள் வந்து சீராக பரவி இருந்தா அதற்கு பேர் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது பரப்பு மின்னூட்ட பரவல். இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தின் ஷீட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த தின் ஷீட்ல மின் துகள்கள் பரவி இருக்கும் போது அதை நம்ம வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பரப்பில் மட்டுமே மின்னூட்டம் பரவி இருக்கிறதா எடுத்துக்கலாம். அது எப்படி, ஷீட்னாலுமே அதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும் இல்லையா? அப்ப அங்கேயும் மட்டும் அது பருமன் முழுக்க பரவி இருக்காதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அப்ராக்சிமேஷன் தான். ஒரு ஷீட்டினுடைய ஏரியா மொத்த பரப்பளவு நம்ம பார்க்கும்போது அதனுடைய திக்னஸை காட்டிலும் அந்த பரப்பளவு மிகவும் அதிகமாக இருக்கும்போது அதை வந்து நம்ம ஒரு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டாக நம்ம வந்து அப்ராக்சிமேட் பண்றோம். அதன் காரணமா தான் அதை வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்க, மூணாவது வந்து வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், பருமன் மின்னூட்ட பரவல். அது நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கோளம் எடுத்துக்கிட்டு அந்த கோளத்தின் பருமன் முழுக்க மின்னூட்டம் வந்து சீராக பரவி இருந்தா அது வந்து ஒரு பருமன் மின்னூட்ட பரவல். வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்ப இது வந்து வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 3 டைப் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை எடுத்துக்கிட்டு இது ஒன்னொன்னுலயும் நம்ம வந்து எப்படி வந்து அந்த பரவலின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை கண்டுபிடிப்பது அப்படிங்கறத நம்ம வந்து அதுக்கான ஜெனரல் அப்ரோச்சை வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஜெனரல் அப்ரோச். முதல்ல நாம நீள் மின்னூட்ட பரவலின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை எப்படி கண்டுபிடிப்பது, அதற்கான ஜெனரல் அப்ரோச் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்ப நீங்க ஒரு கம்பிய பாக்குறீங்க. இந்த கம்பியினுடைய நீளம் வந்து L. இந்த கம்பியில வந்து மின்னூட்டம், நேர் மின்னூட்டம் வந்து சீராக தொடர்ச்சியாக பரவி இருக்கிறதாக நம்ம வந்து எடுத்துப்போம். இங்க பாருங்க, இங்க பிளஸ் சிம்பிள் போடப்பட்டிருக்கு இல்லையா? இது வந்து எதை காட்டுது அப்படின்னா, இது முழுக்க மின்னூட்டம் வந்து சீராகவும் தொடர்ச்சியாகவும் பரவி இருக்கு அப்படிங்கறத காட்டுது. சரி, இப்போ இந்த கம்பியின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த Pங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கம்பியில் மின்னூட்டம் வந்து தொடர்ச்சியாக பரவி இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நம்ம இந்த கம்பி என்ன பண்ண போறோம், சிறு 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 நீளக்கூறுகளாக பிரிக்க போறோம். எப்படிப்பட்ட நீளக்கூறுகளாக பிரிக்க போறோம் அப்படின்னா, அந்த நீளக்கூறில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் வந்து ஒரு புள்ளி மின்துகளை போன்ற ஒரு மின்னூட்டமாக இருக்கும் அளவுக்கு அதை வந்து ஒரு சிறிய நீளக்கூறாக பிரிக்க போறோம். அப்ப அது எப்படி இருக்கும்னா, இன்ஃபினிட்டிசிமலி ஸ்மால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மிக மிக குறைவான ஒரு அளவை கொண்டது, ஒரு மீச்சிறு அளவை கொண்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு சிறிய நீளக்கூறாக அது இருக்கும். இப்ப அந்த ஒரு நீளக்கூறு தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இப்ப பாருங்க, இந்த டிஎல்ங்கிற நீளம் கொண்ட ஒரு நீளக்கூறு நம்ம எடுத்திருக்கோம் பாருங்க. டிஎல் அப்படின்னு சொல்லும் போது மிக சிறிய நீளம் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம் இல்லையா? எல்ங்கிறது நம்ம லென்த்துக்கு பயன்படுத்துவோம். அதுக்கு முன்னாடி டி போட்டோம் அப்படின்னா அது ஒரு இன்ஃபினிட்டிசிமலி ஸ்மால் லென்த், மீச்சிறு நீளம் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். சரி, இப்ப இந்த டிஎல்ங்கிற சிறிய நீளக்கூறுல இருக்கக்கூடிய மின்னூட்டம் வந்து ஒரு புள்ளி மின்துகளை போன்ற மின்னூட்டம். அந்த மின்னூட்டத்தை நம்ம வந்து டிக்யூ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். சரி, அப்ப இந்த டிக்யூங்கிற இந்த மின்னூட்டம் காரணமாக இந்த பி புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தெரியணும், நமக்கு வந்து அந்த மின்னூட்டம் தெரியணும். அப்புறம் அதுக்கு அந்த டிஎல்ங்கிற அந்த நீளக்கூறுக்கும் இந்த பிங்கிற புள்ளிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு தெரியணும் இல்லையா? பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஎல்க்கும் பிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு வந்து நம்ம ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த டிக்யூ காரணமாக, இந்த டிஎல் இருக்கக்கூடிய டிக்யூங்கிற மின்னூட்டம் காரணமாக இந்த பிங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை நம்ம டிஇ வெக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, இப்ப நம்ம இதை வைத்து நம்ம இந்த பிங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய இந்த டிஇ வெக்டர் மின்புலத்தினுடைய அளவு என்ன, மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம கூலும் விதியை பயன்படுத்தி எழுதலாம் இல்லையா? வாங்க அதை எழுதலாம். நம்ம என்ன எழுதலாம், டிஇ வெக்டர் ஈக்குவல் டு 1/4πε0 இன்டு
dq டிவைடட் பை r ஸ்கொயர் r கேப் அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லையா? சரி, இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு இந்த dlங்கிற சிறிய நீளக்கூறின் காரணமாக இந்த p புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் கிடைக்குது. சரி, ஆனா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த கம்பியில் இருக்கக்கூடிய எல்லா மின்துகள்களின் காரணமாக இந்த புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த கம்பியினுடைய நீளம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நீளக்கூறுகளாலையும் உருவாகக்கூடிய மின்புலத்தை கண்டுபிடிச்சு நம்ம அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். இந்த மின்புலத்தை என்ன பண்ணணும்? இந்த கம்பியினுடைய நீளம் முழுக்க நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா? சரி, அப்ப அதை பண்றதுக்கு நம்ம அதை எப்படி பண்ணுவோம்? இந்த கம்பியில் இருக்கக்கூடிய எல்லா மின்துகள்களின் காரணமாக இந்த பிங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்துக்கு நம்ம இ வெக்டர் அப்படிங்கிற பேரு கொடுப்போம். அப்ப இ வெக்டர் நம்ம என்னன்னு எழுதலாம்? இந்த இ வெக்டர் வந்து கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து இந்த டிஇ வெக்டரை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும். சரி, இப்ப இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? இன்டகிரல் 1/4 பை எப்சிலான் நாட் இன்டூ dq டிவைடட் பை r ஸ்கொயர் r கேப். சரி, இப்போ இந்த கம்பியில் இருக்கக்கூடிய எல்லா மின்துகள்களின் காரணமாக இந்த பி புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்திற்கான சமன்பாடு நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. இ வெக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் 1/4 பை எப்சிலான் நாட் dq டிவைடட் பை r ஸ்கொயர் r கேப். சரி, இதை நம்ம எங்க இருந்து இது வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும்? இந்த கம்பியில் இருக்கக்கூடிய எல்லா நீளக்கூறுகளையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும் இல்லையா? அப்படின்னா இந்த கம்பியினுடைய நீளம் முழுக்க நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும். இப்ப இந்த கம்பியினுடைய நீளம் முழுக்க நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா மாறிகளுமே நமக்கு வந்து நீளத்துடைய டேர்ம்ஸ்ல இருக்கணும் இல்லையா? அப்பதான் நம்ம வந்து இந்த நீளம் முழுக்க அதை வந்து சேர்த்துக்கிட்டே வர முடியும், ஆட் பண்ணிக்கிட்டே வர முடியும். ஆனா இங்க நமக்கு வந்து இந்த dq, இந்த r ஸ்கொயர் இதெல்லாமே நீளத்தோட டேர்ம்ஸ்ல இல்லையே. அப்ப நம்ம எப்படி அதை வந்து நீளத்தை ஆட் பண்ணிக்கிட்டே வர முடியும்? எப்படி இன்டகிரேட் பண்ண முடியும்? அப்ப நம்ம இதை வந்து நீளத்தோட டேர்ம்ஸ்ல முதல்ல எழுதணும். சரி, அப்ப இந்த dq அதாவது இந்த மின்னூட்டத்தை எப்படி நீளத்தை பொறுத்து நம்ம எழுதுவது? அதுக்கு நம்ம வந்து சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு அளவை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா என்னன்னா, சார்ஜ் டென்சிட்டிங்கிறது மின்னூட்ட அடர்த்தி. அது நீளத்துல இருக்கலாம், அல்லது பரப்புல இருக்கலாம், அல்லது பருமன்ல இருக்கலாம். ஓரளவு நீளத்துல இருக்கக்கூடிய மின்னூட்டம் அதை வந்து நம்ம மின்னூட்ட நீள் அடர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே இது ஓரளவு பரப்புல இருக்கக்கூடிய மின்னூட்ட பரப்படர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓரளவு பருமன்ல இருந்தா அதை வந்து மின்னூட்ட பருமன் அடர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இந்த கம்பியினுடைய நீளம் முழுக்க இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டத்தை நம்ம வந்து கேபிட்டல் Q அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இந்த கம்பியினுடைய நீளத்தை நம்ம வந்து L அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அப்படின்னா இந்த கம்பி முழுக்க மின்னூட்டம் வந்து சீராக பரவி இருப்பதாக, அதாவது யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதாக எடுத்துப்போம். அப்படின்னா இந்த கம்பியினுடைய ஓரலகு நீளத்தில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் எவ்வளவு? Q டிவைடட் பை L இல்லையா? மொத்த மின்னூட்டம் டிவைடட் பை மொத்த நீளம் பண்ணும்போது ஓரலகு நீளத்தில் எவ்வளவு மின்னூட்டம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அதுக்கு நம்ம வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா மின்னூட்ட நீள் அடர்த்தி அப்படிங்கிற பேரை வந்து பயன்படுத்துறோம். அதாவது ஓரலகு நீளத்தில் இருக்கக்கூடிய மின்னூட்டம், அதுதான் வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அல்லது மின்னூட்ட நீள் அடர்த்தி. அதுக்கு வந்து லாம்டா அப்படிங்கிற சிம்பிளை வந்து நமக்கு பயன்படுத்துவோம். சரி, அப்போ ஓரலகு நீளத்துல இருக்கக்கூடிய மின்னூட்டம் வந்து லாம்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த dlங்கிற சிறிய நீளத்துல இருக்கக்கூடிய மின்னூட்டம் எவ்வளவு? அது நம்ம என்னன்னு எழுதலாம்? ஓரலகு நீளத்துல இருக்கக்கூடிய மின்னூட்டம் லாம்டாவா இருந்தா இந்த dlங்கிற நீளத்துல இருக்கக்கூடிய மின்னூட்டம் dq வந்து லாம்டா இன்டூ dlக்கு சமமாக இருக்குமா இல்லையா? இப்ப நமக்கு வந்து dq வந்து லென்த்தோட டேர்ம்ஸ்ல கிடைச்சிருச்சு இல்லையா? இப்ப இதை கொண்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா E வெக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் 1/4 பை எப்சிலான் நாட் dqக்கு பதிலாக லாம்டா dl டிவைடட் பை r ஸ்கொயர் r கேப். இப்ப பாருங்க, நம்ம இந்த dlங்கிற நீளக்கூறு எடுத்திருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கம்பியுடைய நீளம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நீளக்கூறுகளையும் நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப இந்த எண்ட்ல நம்ம இன்னொரு நீளக்கூறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த நீளக்கூறின் காரணமாக இந்த பி புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் நம்ம கணக்கிடும் போது இந்த ஆறுடைய மதிப்பு மாறுது இல்லையா? இப்ப நம்ம எடுத்துக்கொண்ட இந்த டிஎல்ல இருந்து இந்த பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னா நம்ம இந்த நீளக்கூறை எடுத்துக்கும் போது ஒரு டிஸ்டன்ஸ் மாறுது நீங்க பாக்குறீங்க இல்லையா? அப்ப நம்ம இந்த ஆரையும் இந்த நீளத்தை பொறுத்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படிங்கறது ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இதான் வந்து ஒரு பொருளினுடைய நீளம் முழுக்க மின்னூட்டம் தொடர்ச்சியாக சீராக பரவி இருந்தா அதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை கண்டுபிடிப்பதற்கான மெத்தட். இப்ப அடுத்து வந்து நாம ஒரு பொருளினுடைய பரப்பு முழுக்க மின்னூட்டம் சீராக பரவி இருந்தா அதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை கண்டுபிடிப்பதற்கான ஜெனரல் அப்ரோச் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஷீட்ல வந்து மின் துகள்கள் வந்து இந்த பரப்பு முழுக்க சீராக பரவி இருக்கிறதாக நம்ம வந்து எடுத்துப்போம். இப்ப இந்த மின் துகள்களின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளி பிங்கிற ஒரு புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த ஷீட் முழுக்க மின் துகள்கள் வந்து எப்படி பரவி இருக்கு? தொடர்ச்சியாக பரவி இருக்கிறதாக நம்ம வந்து எடுத்துப்போம்.
இப்ப தொடர்ச்சியாக பரவி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதுல வந்து ஒரு சிறிய கூரை வந்து ஒரு சிறிய பரப்பு கூரை வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த பரப்பு முழுக்க மின்துகள்கள் சீராக பரவி இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சின்ன சிறிய பரப்பு கூரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப அதுதான் நீங்க இங்க வந்து பார்க்க போறீங்க. பாருங்க, இந்த டிஏங்கிறது ஒரு சிறிய பரப்பு கூறு. எப்படிப்பட்ட பரப்பு கூறு அப்படின்னா, இந்த டிஏவில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் வந்து ஒரு மின்துகள் போன்ற ஒரு புள்ளி மின்துகள் போன்ற ஒரு மின்னூட்டமாக இருக்கும் அளவுக்கு இந்த டிஏங்கிறது சிறிய பரப்பு கூறாக இருக்கும். சரி, இப்ப இந்த டிஏல இருக்கக்கூடிய மின்னூட்டம் டிக்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அந்த டிக்யூங்கிற மின்னூட்டம் காரணமாக இந்த பி புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப டி முதல்ல என்ன பண்ணணும், டிஏக்கும் பிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு அது வந்து ஆர்னு எடுத்துப்போம். டிஏங்கிற இந்த பரப்பு கூறில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் காரணமாக இந்த பி புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்துக்கு டிஇ வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுத்துப்போம். சரி, இப்ப நம்ம கூலும் விதியை பயன்படுத்தி இந்த டிஇ வெக்டர் எவ்வளவு அப்படின்னு எழுதலாம் இல்லையா? நம்ம என்ன எழுதலாம், டிஇ வெக்டர் ஈக்குவல் டு 1/4πε0 இந்த டிஏல இருக்கக்கூடிய மின்னூட்டம் டிக்யூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் இல்லையா? சரி, இது வந்து ஒரே ஒரு சிறிய பரப்புக்கூறின் காரணமாக டிஏங்கிற சிறிய பரப்புக்கூறின் காரணமாக இந்த பி புள்ளியில உருவான மின்புலம். அப்ப இந்த முழு பரப்பை, இந்த ஷீட்டினுடைய முழு பரப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல பரப்புக்கூறுகள் இருக்கும் இல்லையா? அப்ப எல்லா பரப்புக்கூறுகளின் காரணமாக இந்த புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணணும், இந்த டிஇ வெக்டரை இந்த முழு பரப்புலையும் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும். அப்ப இந்த பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா மின்துகள்களின் காரணமாக பி புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலத்துக்கு நம்ம இ வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுத்தோம் அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிப்போம், இன்டகரல் டிஇ வெக்டர் பண்றது மூலமாக கண்டுபிடிப்போம். அப்படின்னா அளவு இன்டகரல் 1/4πε0 டிக்யூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப். சரி, இது நம்ம இன்டகிரேட் பண்றது எங்க இது வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும், இந்த ஏரியா முழுக்க நம்ம வந்து இந்த பரப்பு முழுக்க நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும். அதாவது பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா பரப்பு கூறுகளையும் நம்ம உள்ள கொண்டு வரணும் இல்லையா? பரப்பு முழுக்க நம்ம இன்டகிரேட் பண்றோம்னா என்ன அர்த்தம், பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா பரப்பு கூறுகளின் காரணமாக உருவாகக்கூடிய மின்புலங்களையும் நம்ம வந்து சேர்க்கிறோம் அப்படிங்கறத அதனுடைய அர்த்தம் இல்லையா? சரி, அப்ப இந்த ஏரியா முழுக்க நம்ம இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னா இந்த டிக்யூ வந்து நம்மளால ஏரியாவோட டேர்ம்ஸ்ல நம்ம எழுத தெரியணும். ஏரியாவை பொறுத்து இந்த டிஏவை பொறுத்து நம்ம டிக்யூ வந்து நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியணும். அதை நம்ம எப்படி பண்றது, அதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நீள் அடர்த்தியில பார்த்த மாதிரி இங்க வந்து நம்ம பரப்படர்த்தி பார்க்க போறோம். பாருங்க, இந்த பரப்பு முழுக்க இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டத்தை நம்ம கேபிட்டல் கியூன்னு எடுத்துப்போம். இந்த மொத்த பரப்பளவு வந்து கேபிட்டல் ஏன்னு எடுத்துப்போம். அப்போ ஓரலகு பரப்பில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் எப்போ இந்த மின்துகள்கள் எல்லாமே இந்த பரப்பின் மீது சீராக பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரலகு பரப்பின் மீது இருக்கக்கூடிய மின்னூட்டத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், Q/A இல்லையா? சரி, அதுக்கு வந்து அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மின்னூட்ட பரப்படர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு வந்து சிக்மா அப்படிங்கிற ஒரு சிம்பிளை வந்து நம்ம பயன்படுத்துவோம். சரி, அப்போ ஓரலகு பரப்பில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் வந்து சிக்மா. அப்படின்னா இந்த டிஏ அப்படிங்கிற பரப்பில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் எவ்வளவு நம்ம எழுதலாம் இல்லையா? அத டிஏங்கிற பரப்பில் இருக்கக்கூடிய மின்னூட்டத்துக்கு நம்ம ஏற்கனவே டிக்யூ அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்கோம். இப்ப டிக்யூ எதற்கு சமம், ஓரலகு பரப்பில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் சிக்மா. அப்ப அப்படின்னா டிஏங்கிற பரப்பில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் சிக்மா டைம்ஸ் டிஏ இல்லையா? சரி, இப்ப நமக்கு வந்து டிக்யூ வந்து ஏரியாவோட டேர்ம்ஸ்ல கிடைச்சாச்சு. இப்ப இதை கொண்டு வந்து இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, இ வெக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் டிஇ வெக்டர், அதாவது இன்டகரல் 1/4πε0 டிக்யூக்கு பதிலாக சிக்மா டிஏ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் அப்படின்னு நம்ம எழுதலாம். சரியா? ஓகே, இதை வந்து நம்ம இந்த பரப்பு முழுக்க நம்ம என்ன ஆப்ஜெக்ட் என்ன பொருள் எடுக்கிறோமோ அந்த பொருளினுடைய பரப்பளவை எப்படி நம்ம கால்குலேட் பண்றோமோ அதை பொறுத்து இந்த இன்டகிரேஷனுடைய லிமிட்ஸ் எல்லாம் மாறும். சரி, அடுத்து வந்து பொருளினுடைய பருமன் முழுக்க மின்னூட்டம் சீராக பரவி இருந்ததுன்னா அதை எப்படி கண்டுபிடிப்பது? அதுக்கு வந்து நம்ம பழைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு கோளம் முழுக்க மின்னூட்டம் வந்து சீராக கோளத்தின் பருமன் முழுக்க மின்னூட்டம் சீராக பரவி இருக்கிறதாக எடுத்துப்போம். அதன் காரணமாக பிங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தை கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சிறிய பருமன் கூறு டிவிங்கிற சிறிய பருமன் கூறை எடுத்துக்கிறோம். இந்த டிவி எப்படி எடுக்கிறோம், அதுல இருக்கக்கூடிய மின்னூட்டம் வந்து டிக்யூங்கிற ஒரு சிறிய புள்ளி மின்துகளை போன்ற மின்னூட்டமாக இருக்கும் அளவுக்கு இந்த டிவியை வந்து அந்த அளவுக்கு சிறிய ஒரு பருமன் கூறாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்ப இந்த சிறிய பருமன் கூறில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் காரணமாக இந்த பி புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலத்தை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன பண்றோம், கூலும் விதியை பயன்படுத்தி நம்ம முதல்ல இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நீளம் வந்து தொலைவு வந்து 6 எடுத்துப்போம். இந்த டிவி காரணமாக பி புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலமா டிஇ வெக்டர்னு எடுத்துக்கலாம். சரி, இப்ப நம்ம என்ன எழுதலாம், இந்த டிஇ வெக்டர் வந்து எதற்கு சமமாக இருக்கும், டிஇ வெக்டர் ஈக்குவல் டு 1/4
4 pi epsilon naught into d cube divided by r square r cap னு எழுதலாம். இது இந்த dE வெக்டர்ங்கிறது இந்த dVங்கிற சிறிய பருமன் கூறின் காரணமாக இந்த P புள்ளியில் உருவான மின்புலம். அப்போ இந்த கோளம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பருமன் கூறுகள்னாலையும் இந்த P புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம் கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா? அப்புறம் என்ன எழுதலாம்னா D வெக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் dE வெக்டர், அதாவது இன்டகிரல் 1/4 pi epsilon naught into dq divided by r square r cap. இதை நம்ம எங்க இன்டகிரேட் பண்ணணும்? இந்த ஸ்பியரினுடைய வால்யூம் முழுக்க இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா? சரி, அப்ப வால்யூம் முழுக்க இன்டகிரேட் பண்ணணும்னா இந்த dq வந்து வால்யூம் டேர்ம்ஸ்ல நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியணும். அதை பண்றதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போறோம் அப்படின்னா பருமன் அடர்த்தியை பயன்படுத்த போறோம். மின்னூட்ட பருமன் அடர்த்தி, அதாவது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிற அளவை பயன்படுத்த போறோம். அது என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப இந்த கோளம் முழுக்க இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம் கேபிட்டல் Q எடுத்துப்போம். இந்த கோளத்தினுடைய மொத்த பருமன் வந்து V எடுத்துப்போம். இந்த கோளம் முழுக்க மின்னூட்டம் சீராக பரவி இருக்கிறதாக எடுத்துப்போம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரலகு பருமனில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் அது வந்து எவ்வளவு? மொத்த மின்னூட்டம் டிவைடட் பை மொத்த பருமன் Q டிவைடட் பை V. இதுதான் வந்து வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அல்லது தமிழ்ல வந்து மின்னூட்ட பருமன் அடர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு வந்து நம்ம ரோ அப்படிங்கிற சிம்பலை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அப்ப ரோங்கிறது என்னது? ஓரலகு பருமனில் இருக்கக்கூடிய மின்னூட்டம், அதுதான் வந்து ரோ. அப்ப ஓரலகு பருமனில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் வந்து ரோவாக இருந்தா இந்த dVங்கிற சிறிய பருமனில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் dq என்னவாக இருக்கும்? அதை நம்ம எப்படி எழுதலாம்? dq ஈக்குவல் டு ரோ இன்டு dV அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா? அப்ப இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம், dq பதிலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா E வெக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் dE வெக்டர், அதாவது இன்டகிரல் 1/4 pi epsilon naught rho dV divided by r square r cap அப்படி சொல்லி வரும். இந்த இன்டகிரேஷன் நம்ம இந்த வால்யூம் முழுக்க பண்ணணும். இது என்ன ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்திருக்கோம், என்ன பாடி, சார்ஜ் பாடி எடுத்திருக்கோம், அதோடைய வடிவத்தை பொறுத்து அதோடைய வால்யூமை பொறுத்து நம்ம இந்த இன்டகிரேஷனை பண்ணணும். சரி, இப்ப இதுவரை நம்ம பார்த்தது வந்து ஒரு பொருள்ல மின் துகள்கள் வந்து தொடர் பரவல்ல இருந்தா அந்த பரவலை பொறுத்து அதுல அந்த மின் பரவல்னால உருவான ஒரு குறிப்பிட்ட புள்ளியில உருவான மின்புலத்தை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு பொதுவான அப்ரோச்சை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப இதுவே வந்து நம்ம எடுத்துக்கொண்ட பொருளினுடைய ஷேப்பை பொறுத்து, அது இப்ப வால்யூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ஷேப்பை பொறுத்து அதோடைய வால்யூம் ஃபார்முலா மாறும் இல்லையா? அப்ப நம்ம எடுத்துக்கொண்ட பொருளை பொறுத்து நம்மளுடைய இந்த இன்டகிரேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மாறும். அதை வந்து நம்ம சில ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.